ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செம்மையாக ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஆயில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். மருதாணியோட இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா, இந்த ஆயில் வந்து 6 மாதம் வரைக்கும் செம்ம ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயிலு. அதே மாதிரி 6 மாதம் வரைக்கும் ஆயில் வந்து கெடவே கெடாது. இது நீங்கள் அப்ளை பண்ண செகண்டில் உங்களுக்கு முடி வந்து ஒரே வாரத்தில் இளநரையெல்லாம் வந்து செம்மையாக ரிசல்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது தாடி, மீசை எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஆயில் தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹேர் டைக்கு வந்து நீங்கள் பாய் சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இது திக்காக ரொம்ப ஒரு சூப்பராக இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மருதாணியோட சில பொருட்களை சேர்த்து நீங்கள் இதை ஆயில் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா டை வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக இந்த ஆயிலை நீங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு உடனே ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். எல்லா வயதினரும் யூஸ் பண்ணுறது. இளநரை வந்து ஒரே வாரத்தில் கண்ட்ரோல் ஆகும். தொடர்ந்து தடவிட்டு வந்தீங்கன்னா நிரந்தரமாக உங்கள் முடியை வந்து கருப்பாக்கிக்கலாம். இந்த ஆயிலை எப்படி ரெடி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் உங்கள் நரைமுடியெல்லாம் தேடுனா கூட கிடைக்காத அளவுக்கு ஒரு ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம். ஹேர் டை வந்து தடவவே வேண்டாம். அதுக்கு பதிலாக இந்த ஆயிலை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து கலர் மாறிடும். இப்போ இளநரையில் இருந்துச்சு அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்களுக்கு மாறி வருங்க. இந்த ஒரு ஆயிலை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ரெகுலராக தேய்ச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா நரைமுடி எல்லாமே நிரந்தரமாக நல்லா கருப்பாகும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ் மருதாணி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து மருதாணி எடுத்துருக்கேன். நல்லா அலசிட்டு ஈரப்பதம் இல்லாமல் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து நான் ஒரு கப் அளவுக்கு ஒரு கைப்பிடி வந்து மருதாணி எடுத்துருக்கீங்கன்னா 2 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை லைட்டாக நான் வந்து காய வச்சு எடுத்துருக்கேன். சரிங்களா? ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி அளவு கறிவேப்பிலையை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு முடி கருப்பாகும். அதே மாதிரி முடியே எனக்கு வளர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு முடி வளர்ச்சியை நல்லா கத்தையாக வளர வைக்கும். இப்போது கறிவேப்பிலையை நம்ம உள்ளே சேர்த்தியாச்சு. இதுக்கு அடுத்ததாக நம்ம சேர்த்தக்கூடியது கருஞ்சீரகம். நம்ம சேர்க்குற எல்லா பொருளுமே ரொம்பவுமே நரைமுடிக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான். நல்லா 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சேர்த்துக்கூடியது வெந்தயம். வெந்தயம் வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள். தலையில் முடி உதிர்தல் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி நல்லா ரத்த ஓட்டத்தை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு முடி வந்து நல்லா நரைமுடியே வராமல் முடியை நல்லா கத்த மாதிரி வளர வைக்கும். கருப்பாக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் வெந்தயமும் ஒன்று. அதே மாதிரி கருஞ்சீரக வெந்தயம் எந்த எண்ணெயில் நீங்கள் சேர்த்தாலும் நரைமுடி வந்து கண்டிப்பாக வரவே வராது. நல்லா ரிசல்ட் கொடுக்கும். இதுக்கு அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள், நிறைய பேர் கடுகெண்ணெய் வந்து தேய்ச்சா ஆயில் வந்து தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நரைமுடியே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பயன்படுத்த மாட்டோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடுகு இருக்கு இல்லையா, அது 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆயிலாக பயன்படுத்துகிறப்போ அது ஒரு தனியாக ஒரு அது எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்மெல் வந்து அடிக்கும். சரிங்களா? கடுகுன்னு ஒரு வாசம் அடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஆயிலில் சேர்க்குறப்ப அந்த ஒரு இது வராது. அதே மாதிரி நரைமுடிக்கு பெஸ்ட்டான ஒரு தீர்வும் கிடைக்கும். கடுகு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம் இல்லையா, இதையே லைட்டாக வந்து ஒரு திப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எதுக்காக நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா, ஆயிலில் போட்டால் அந்த எசன்ஸ் ஃபுல்லாக சீக்கிரமாக நம்மளுக்கு கிடச்சிரும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் நல்லா ஒரு வெந்து அந்த எண்ணெயோட திக்னஸ்ஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து அரைச்சிட்றோம். நம்மளுக்கு வடிகட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நல்லா ஒரு திப்பாக இருந்தாலும் நல்லா ஒன்று சேர்ந்து அரைப்பட்டுரும். கறிவேப்பிலையோட மருதாணி, கருஞ்சீரகம், கடுகு, வெந்தயம் எல்லாமே இங்கே பாருங்கள் நல்லா பொடியாயிருச்சு. இப்போ ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னும் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஒரு 2-3 பொருள் வந்து சேர்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாத்திரம் வந்து கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் ஆயில் காய்ச்சறதுக்கு கனமான பாத்திரமாக இருக்கணும். அதே மாதிரி ஆயில் வந்து காய்ச்சறப்ப பொங்கி வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/4 லிட்ரு தேங்காய் எண்ணெயில் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபேனில் வந்து காய்ச்சிருக்கேன். இரும்பு சட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இரும்பு சட்டியை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
சுத்தமான தேங்காய் 1/4 லிட்ரு அளவு எடுத்துக்கோங்க. நான் இப்போ 250 மில்லிக்கு தான் நான் பொருள் எடுத்திருக்கேன். இப்போது லைட்டாக சூடாகிறப்பவே கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து கையில் வேண்டாம், சிம்மில் வச்சு தான் காய்ச்சணும். ஆயில் வந்து ஊற்றுனதே நல்லா வந்து சூடாகுது. அடுத்ததாக சுத்தமான விளக்கெண்ணெய், அதுவும் செக்கில் ஆட்டின எண்ணெய் தான். இதை வந்து நீங்கள் 1/4 லிட்டருக்கு ஒரு 20 மில்லி அளவுக்கு நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக விளக்கெண்ணெய் வந்து கூட சேர்த்துக்கணும். அப்போ தான் முடி நல்லா கருப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து முடி உதிர்தல் பிரச்சனையை நிறுத்தி நல்லா கருன்னு நல்லா கத்த மாதிரி வளர வைக்கும். இப்போது இதில் நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துருக்க அந்த ஃபீலெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. ஆயில் நார்மலாக நீங்கள் எப்பவும் போல் தேய்ச்சிட்டு வரலாம். ஹேர் டேயை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து சூடாகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆயில் கலந்து விட்டுறலாம். இந்த விளக்கெண்ணெய் வந்து நம்ம கலந்துருக்கோம் இல்லையா, தேங்காய்யோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடி வந்து இதில் சேர்த்துக்கலாம். எல்லா வயதினரும் யூஸ் பண்ணலாம் இந்த எண்ணெயை. அதே மாதிரி சின்ன குழந்தைகளாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. சின்ன பிறந்த குழந்தையிலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. ஏன்னா நம்ம போட்டுக்கிற பொருள் எல்லாமே ஹெர்பல். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா வந்து ஒரு குளிர்ச்சி பொருள் நிறையா சேர்த்துக்கிறதுனால வெயில் காலத்துக்கெல்லாம் இது நல்லா அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், நம்ம அந்த பொருளாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. முழுக்க சிம்மில் வச்சு காய்ச்சுங்க. அப்போ தான் ஆயிலோட கலரு அந்த வாசம் எதுவுமே வாராமல் வரும். நீங்கள் வச்சு கருக வச்சிட்டிங்க அப்படின்னா ஆயிலோட அந்த தடவரப்போ அந்த கருகல் வாசம் தான் வரும். அதனால் ரொம்பவுமே சிம்மில் வச்சு கரெக்டான பதத்தில் நம்ம எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்து கலந்துட்டோம் பார்த்திங்களா ஆயிலு. இப்படி இருக்கிற ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ரெடி ஆனதுக்கப்புறம் தனியாக இப்படி ஸ்பூன் வச்சிங்கன்னா ஒரு துளி கூட இது இல்லாமல் ஆயில் தனியாக வரும். அது வரைக்கும் நம்ம இந்த ஆயில் வந்து ரெடி பண்ணணும். இப்போ சிம்மில் வச்சு லைட்டாக கொதிக்கட்டும். அடுத்ததாக நம்ம இதில் சேர்த்தக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி பவுடர். கரிசலாங்கண்ணி நம்மளுக்கு இலையாக வந்து கிடைக்கலங்க, அதனால் வந்து நான் பொடியாக வந்து எடுத்துக்கிறேன். 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கரிசலாங்கண்ணி பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க. எப்பேற்பட்ட வெள்ளை முடியும் கருப்பாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கரிசலாங்கண்ணிக்கு அதிகமாகவே இருக்குது. நான் அதை மட்டும் வந்து பவுடராக சேர்த்துருக்கேன். சரிங்களா, மற்றது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துட்டோம். எண்ணெய் வந்து அப்படியே பொங்குது பாருங்கள். அதனால தான் வந்து ரொம்ப சிம்மில் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. பொடியை நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கே தெரியும் ஆயில் ரொம்ப சிம்மில் வச்சு எந்த அளவுக்கு அது வந்து பொங்கி வருதுன்னு பாருங்கள். கரிசலாங்கண்ணி பவுட்ரு போட்டதே கலர் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக ஆயில் வந்து ரெடி ஆயிரும். 6 மாதம் வரைக்கும் ஆயிலை நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எந்த ஒரு தலைவலி பிரச்சனையும் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. கடைசியாக ஒரு பொருள் வந்து சேர்த்துக்க போகிறோம், நெல்லிக்காய் பவுடர். இதுவும் வந்து நம்மளுக்கு நெல்லிக்காய் கிடச்சிச்சின்னா நீங்கள் 2-3 நெல்லிக்காய் வரைக்கும் பெரிய நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு வேளை உங்கள்கிட்ட நெல்லிக்காய் கிடைக்கல அப்படின்னா நெல்லிக்காய் பவுடரை 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 லிட்டர் ஆயிலுக்கு நீங்கள் 2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். சரிங்களா, நெல்லிக்காய் பொடி வந்து எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைமுடி வந்து நல்லா கருப்பாயிரும். வெறும் தேங்காயில் நெல்லிக்காய் பவுடரை கலந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு குளித்தாவே உங்கள் நரைமுடியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவுடர் தான் ஆம்லா பவுடர். சரிங்களா, இது நல்லா கலந்து விட்டுறலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆயில் கொதித்து அப்படியே லைட்டாக வந்து உங்களுக்கு அந்த நுரையெல்லாம் மாறிட்டு தெளிஞ்சு வரும் ஆயில். அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சிம்மில் வச்சு மெதுவாக குக் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா அந்த பொருள் எல்லாம் நல்லா கருப்பாயிரும். நம்ம போட்டோம் இல்லையா பாருங்கள், அரைச்சி போட்ட பொருள் எல்லாமே நல்லா கருப்பாயிரும். இந்த நெல்லிக்காயும் அடுத்து கரிசலாங்கண்ணியும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா அதையும் நீங்கள் போட்டு அரைச்சி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்க்குறப்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கும். இது கூட நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நிறையா பேர் அவரிப்பொடி வந்து வேண்டாக்கா அப்படின்னு கேட்டிங்க. அந்த அவரிப்பொடி இல்லாமல் நான் காய்ச்சிருக்கேன். அவரிப்பொடி வந்து சேர்க்காமையே முடி நல்லா கருப்பாகும். இருந்தாலும் அவரிப்பொடி உங்களுக்கு ஒத்துக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவரி இலை பொடியை ஒரு 4 டீஸ்பூன் இதில் வந்து கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஆயிலை நீங்கள் வடிகட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா
எப்போவுமே 1 வீக்கில் டோட்டலாக உங்கள் முடி வந்து நல்ல கருப்பாகும். சில பேர்த்துக்கு வந்து ஒத்துக்காது அப்படிங்கிறதுனால நான் இதில் அவரிப்பொடி வந்து சேர்க்காம இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அவரிப்பொடி வந்து சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா நரைமுடி எப்போவுமே உங்களுக்கு வந்து வராது. இது வந்து கொஞ்சம் லேட்டாக ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் நரைமுடி உடனே வந்து மாறாது. 1 வீக் வந்து ரெகுலராக தடவிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே மாற்றம் கிடைக்கும். ஆனால் அவரி இலை பொடி வந்து போட்டிங்க அப்படின்னா 2 நாள்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் அவரி இலை சேர்க்க முடியும்னா நீங்கள் இதில் ஒரு 4 டீஸ்பூன் வரைக்கும் அவரி இலையை சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து இன்னொரு 2-3 நிமிஷம் விட்டோன்னா ஆயில் வந்து ரெடி ஆயிரும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நல்ல கலர் ஆகும். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஆயில் வந்து ரெடி ஆகி அந்த நுரையெல்லாம் வந்து கலைஞ்சிருச்சு பாருங்கள். ஆயில் வந்து இப்படி எடுத்தோம்னா இந்த கலரில் நம்மளுக்கு மேலே வரணும். இதுதான் வந்து நம்ம ஆயிலோட பவரு. அந்த நுரையெல்லாம் வந்து கலைஞ்சிருச்சு. ஆயில் தனியாக நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து தெரியும். ஃபுல் நுரையும் போனதுக்கப்புறம் இப்படி வந்து கரண்டி வச்சிங்கன்னா சூப்பராக ஆயில் வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை கீழே இறக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆற விட்டுட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் மட்டும் தனியாக வந்திருக்கு. இப்போது கரண்டி விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம போட்ட பொருளெல்லாம் இங்கே பாருங்கள் எப்படி வந்து கருப்பாயிருச்சு அப்படின்ட்டு. எசன்ஸ் எல்லாமே நல்ல ஆயிலில் வந்து வந்துடும். அதே மாதிரி நீங்கள் எந்த அளவு ஆயில் ஊற்றுனீங்களோ அதே அளவு ஆயில் திரும்ப ரிட்டன் கிடைக்கும் நம்மளுக்கு. வந்து ஏதாவது பொருளில் போட்டதுக்கப்புறம் ஆயில் கம்மியாகுமா அப்படின்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லை. போட்ட ஆயில் நம்மளுக்கு அப்படியே வந்து 1/4 லிட்டரு சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த 1/4 லிட்டர் ஆயில் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப சூப்பராக கலர் மாறிடுச்சு. இதை நீங்கள் 2 நாள் 3 நாள் வரைக்கும் இப்படியே விட்டுட்டு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு 4 நாளைக்கு அப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா ஆயிலோட கலர் வந்து தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க. முன்னாடியே உங்களுக்கு இதில் வந்து காமிச்சிருக்கேன். அவ்வளவு கருப்பாக வந்து இது மாறும். இரும்பு சட்டிலெல்லாம் ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா கருன்னு ஆயில் மாறிடுங்க. இப்போ நான் உடனே ஃபில்ட்ரு பண்ணுறதுனால இந்த அளவுக்கு கலர் இருக்குது. நான் முன்னாடி உங்களுக்கு காமிச்ச வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருந்த ஆயில் தான் அது. அந்த அளவு கலர் வந்து மாறிடும். இது சேவ் பண்ணினீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான கலர் கிடைக்கும். இப்போ கீழே இறக்கிடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து ஆயிலை நல்லா ஆற விட்டுறலாங்க. ஆற விட்டுட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதை எப்படி நம்ம தலைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் நேச்சுரலாக நம்ம மருதாணி எல்லா பொருளுமே இதில் சேர்த்துருக்கறனால நீங்கள் ஹேர் டை வந்து தடவவே வேண்டாம். ஹேர் டைக்கு பதிலாக இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலராக தடவிட்டு வாங்க. 1 வீக்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போது ஆயில் நம்ம கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் கூட அந்த ஹீட்டில் பாருங்கள் லைட்டாக வந்து அப்படியே மெதுவாக அப்படியே ஒரு ஒட்லி மாதிரி வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போது இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். பாத்திரம் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா சுத்தமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கண்ணாடி பாட்டில் அது மாதிரி இருந்துச்சுன்னா ஆற வச்சு வடிகட்டிக்கோங்க. நான் இப்போ சூடாக இருக்கையிலே இதை வடிகட்டுறேன். ஒரு துளி கூட ஆயில் வந்து இதில் நிற்கவே நிற்காது. சுத்தமாக வடிஞ்சு வந்துடும் நம்மளுக்கு. ஏன்னா அதோடய பொருளில் எல்லாமே நல்லா வெந்ததுனால ஆயில் சுத்தமாக அதில் வந்து பிடிக்கவே பிடிக்காது. பாருங்கள் நம்ம போட்ட பொருள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதான், நல்லா வடிகட்டியாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆயிலோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக கலர் ஆயிடுச்சு. செம்மையாக இருக்கும். இது நீங்கள் பாட்டிலில் சேவ் பண்ண கலர் நல்லா மாறி வரும். மேக்ஸிமம் நம்ம இதில் கறிவேப்பிலை அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். முடியே வளராமல் இருந்துச்சுன்னா சொட்டையான இடத்துல கூட முடி வந்து நல்லா வளரும். அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான். இதை வந்து நம்ம இப்போ தலைக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை ஒரு பாட்டிலில் நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 6 மாதம் வரைக்கும் இந்த ஆயில் வந்து கெடவே கெடாது. வாங்க தலைக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஆயிலோட திக்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். விளக்கெண்ணெய் வந்து சேர்ந்துருக்கிற அந்த ஃபீல்டில் கொஞ்சம் கூட நம்மளுக்கு வராது. எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஆயிலை போடுறப்பவே தலையில் ஒரு துளி கூட ஆயில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்லா குளிச்சுட்டு சிக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நரைமுடி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை கையில் நீங்கள் பாருங்கள், இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்ட்டு.
நல்ல இந்த எண்ணெய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண நல்லா கெட்டியாகும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி மசாஜ் கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது மசாஜ் கொடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க. விரல்களால் இப்படி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இங்கே பாருங்கள், சிக்கு இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்கின்ல போய் ஜாயிண்ட் ஆகும். நல்லா வந்து குளித்ததுக்கப்புறம் நல்லா கலரிங் வந்து மாறி வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும். உடனே பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்கின்ல படுற மாதிரி இப்படி போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் அந்த ஸ்கின்ல ஓப்பன் ஆகி நல்லா வந்து உங்கள் முடியை நல்லா கருன்னு இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு ரொம்ப சூப்பராக வருங்க. பாருங்கள், முடியும் நல்லா வந்து முடியே வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு முடியும் நல்லா வந்து வளரும். கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முடி வரைக்கும் நல்லா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு குளிங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆயிலை கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.